சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோல இன்னைக்கு வந்து ஓல்டு காயின்ஸ் இந்த வருஷம் புக்கு நியூ புக்கோட ஒரு காயின்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்றேன். எந்த காயின்ஸ்னு பாத்துடலாங்க சார். இது வந்து இந்த வருஷம் காயின்ஸோட புக்குங்க சார். 24ல இருந்து 25வது வருஷம் நடக்குதா. இந்த வருஷம் காயின்ஸோட புக்கு. இந்த காயின்ஸோட புக்கு டீட்டெயிலி இன்னைக்கு ஒரு காயின்ஸை பத்தி சொல்லிடலாம். இன்னைக்கு டாபிக் வந்து காப்பர் நிக்கல் காயின்ஸ்ல 50 பைசா. காப்பர் நிக்கல் காயின்ஸ்ல 50 பைசா பாருங்க. இந்த மாதிரி டிசைன்ல இருக்கும். 1959ன்னு போட்டிருக்குதா. டிசைன் பாத்துக்குங்க. 50 பைசா. இன்னைக்கு இந்த டீட்டெயில் பாத்துடலாம். வீடியோ கொஞ்சம் பெருசா போகும். நான் என்ன சொல்றேன்னு நீங்க முழுசா பார்த்தாதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி என்னென்ன காயின்ஸ் எந்தெந்த வருஷம் என்ன ரேட்ல இருக்குன்னு கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க சார். எனக்கு அது போதும். இன்னைக்கு 50 பைசால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம கணக்கு பண்ணலாம் சார். இது 50 பைசா பாத்துக்குங்க. காப்பர் நிக்கல் காயின்ஸ். இதுல வந்து 1957 முத அடிச்ச காயின்ஸ். இன்னைக்கு ரேட்டு 35,000 ஸ்டார்டிங்கு. அதாவது யூஸ் கண்டிஷன் இருந்தாவே 35,000 ரூபாங்க சார். ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன் இருந்தான்னா 50,000 ரூபா. யூஎன்சி கிடைக்கிறது வெரி வெரி ரேரு. அது ரேட் போடல. அது பாம்பே மின்ட் சிங்கிள் மின்ட் மட்டும் தான் பாம்பே மின்ட். இது பாத்துக்குங்க. இதோட விலை 35,000 ரூபாயில இருந்து 50,000 மட்டும். அதுக்கு மேல கூட போகலாம். ஆனா காயின்ஸோட கண்டிஷன் பொறுத்து தான் விலை மாறும். வருஷம் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க 1959 இருக்குதா. அந்த இடத்துல 1957 இருந்தானா வெரி வெரி ரேரு. உங்கள்கிட்ட இருந்தானே எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு நான் பண்றேன். ஒரிஜினல் காயின்ஸா இல்ல டூப்ளிகேட் காயின்ஸான்னு செக் பண்ணி சொல்லிடுவேன். அதே மாதிரி மக்கள்கிட்ட இருக்கிற காயின்ஸ் கலெக்ஷன்ல வச்சிருந்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து வச்சிருந்தவங்ககிட்ட கண்டிப்பா ஒரிஜினல் காயின்ஸா தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க உங்ககிட்ட இருக்கிறத செக் பண்ணுங்க. இந்த வருஷத்துல 1959 இருக்குதுங்க. அதே மாதிரி 1957 இருந்தாதான் விலை. அதுக்கு அடுத்தது 1959. அதுவும் அதே மாதிரி ரேரு. 30,000 ரூபாயில இருந்து 50,000 மட்டும். 59, 57 இது ரெண்டு காயின்ஸ் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. இருக்கிறதுல 50 பைசால ரொம்ப டாப்பான ரேட் காயின்ஸ் இதுதான். அதுவும் சிங்கிள் பீஸ் தான், சிங்கிள் மின்ட் தான். இங்க பாருங்க, சிங்கிள் மின்ட் தான் போட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது 1960. அதுக்கு அடுத்தது 1960ல ரெண்டு இடத்துல மின்ட் அடிச்சிருப்பாங்க, பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. பாம்பேயும் கல்கத்தா. பாம்பே 50ல இருந்து 150 ஸ்கேரு. கல்கத்தா 15ல இருந்து 150 ஸ்கேரு. 60 61 எப்படி பாத்திரலாமா. 1961 15ல இருந்து 100 ரூபா. ரெண்டு ஸ்கேர் தான். கல்கத்தா பாம்பே ரெண்டே இடத்துலதான் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாத்துக்குங்க. இதெல்லாம் காமன். அதெல்லாம் மேக்சிமம் யாரும் வாங்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது 1962. இதுவும் அதே ரேட் தாங்க சார். 15ல இருந்து 100 கல்கத்தா பாம்பே மின்ட்டோ. அதுக்கு அடுத்தது 63. 15ல இருந்து 100 ஸ்கேரு. இதெல்லாம் வந்து ஸ்கேரா இருந்தாலும் காயின்ஸோட கண்டிஷன் பொறுத்து தான் விலை போகும். அது வந்து வாங்குறவங்க டீலர்கிட்ட இருந்து மக்கள் அவங்க வாங்குற ரேட்டுக்கு நீங்க பிடிச்சா கொடுக்கலாம், இல்லன்னா உங்க கலெக்ஷன்ல வச்சுக்கலாங்க சார். அடுத்தது பாத்துடலாமா. 50 பைசா எல்லா டீட்டெயில் காயின்ஸ் சொல்லிடலாங்க சார். அதுக்கு அடுத்தது 1970. 1970 ரெண்டு இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. 10ல இருந்து 50. இது காமன், வெரி வெரி காமன். அதனால இது விலைக்கே யாரும் வாங்க மாட்டாங்க. வேணா கலெக்ஷன் வச்சுக்கலாம். 70. 1971
அதே ரேட் தான். 1010ல இருந்து 50 கல்கத்தா சிங்கிள் மின்ட். அதுக்கு அடுத்தது பாத்துங்க, அந்த காயின்ஸோட டிசைன் போயிருச்சு, அடுத்த டிசைன் வந்துருச்சுங்க, அடுத்த மாடல் வந்துருச்சு. அந்த காயின்ஸ் மாடல் எப்படி இருக்குன்னு உங்களை காட்டிட்டே பாருங்க. இந்த மாதிரி இருக்கும், 50ன்னு பெருசா எழுதியிருக்கும். இந்த அசோக சின்னம் எப்படி இருக்கு பாத்துங்க. இது இது ஃபர்ஸ்ட் அடிச்சது. இது அடுத்தது உங்களுக்கு காட்டுகிறேன். இப்போ காயின்ஸோட மாடல் சேஞ்ச் ஆயிடுச்சு. 71 முடிஞ்சிருச்சுங்க சார். அதுக்கு அடுத்தது 72. இந்த காயின்ஸ் இதுல என்னென்ன காயின்ஸ் என்ன ரேட்டுக்குன்னு பாத்திரலாம். 1972 ரெண்டு இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே, கல்கத்தா ரெண்டு காமன் தாங்க சார். 15ல இருந்து 50. காமன்ன்றது யாரும் வாங்க மாட்டாங்க சார். 1973 50ல இருந்து 100 ஸ்கேரு, ரெண்டு ஸ்கேர்ல இருக்குது. பாம்பே, கல்கத்தா. 1974 பாம்பே, கல்கத்தா, அது காமன், ரெண்டு காமன். 75 3 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. 5ல இருந்து 50 பாம்பே மின்ட், கல்கத்தா மின்ட்டும் அதே ரேட்டு தான். ஹைதராபாத் மின்ட் மட்டும் ஸ்கேர்ல இருக்குது. 25ல இருந்து 400 ரூபா மட்டும் சொல்லுவாங்க. ஆனா காயின்ஸ் யூஎன்சி இருந்தா அந்த ரேட்டு, இல்லன்னா காயின்ஸ் கலெக்ஷன் நீங்க யாருன்னா கலெக்டருங்க வாங்குற பொறுத்தவங்க தான், அவங்கள்ட்ட நீங்க அனுசரிச்சு கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது 1976 பாம்பே மின்ட் 25ல இருந்து 500, மீதி ரெண்டு கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட் தான் ரேரு, அதாவது ஸ்கேர்ல இருக்குது. பாம்பேயும் கல்கத்தா காமன். அதுக்கு அடுத்தது 77 வருஷம் 3 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட். அதே டைப் ஸ்கேர்ல தான் 3 காயின்ஸ் இருக்குது. 5ல இருந்து 100, 25ல இருந்து 500. 1978 பாத்துக்குங்க. 1978ல ரெண்டு இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே, ஹைதராபாத், கல்கத்தா மின்ட். ஹைதராபாத் மின்ட் இல்ல. 2000 ரூபாயில இருந்து யூஎன்சி இருந்தானா 10,000 மட்டும் போகுது இன்னைக்கு ரேட்டு. இந்த காயின்ஸோட டிசைன் பாத்துக்கங்க. 1978 வெரி வெரி ரேர் பாம்பே மின்ட். கல்கத்தா மின்ட் ஸ்கேர்ல இருக்குது. 15ல இருந்து 200 இந்த காயின்ஸ். பாம்பே மின்ட்ல அதாவது இந்த காயின்ஸ்ல இந்த இடத்துல வருஷத்துக்கு கீழே 1978 இருக்கணும். வருஷத்துக்கு கீழே ஒரு டைமண்ட் ஷேப்ல இருந்தான்னா கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 2000 ரூபா. அதோட நல்ல கண்டிஷன் இருந்தா 4000 ரூபா. யூஎன்சி கிடைக்கிறது ரேரு. 10,000 ரூபாய் போட்டிருக்குது. இருக்கிறதுல ரெண்டாவது டாப்பான 50 பைசால ரெண்டாவது காயின்ஸ், மூணாவது காயின்ஸ் 57, 59, 78. அதுக்கு அடுத்தது 80 ரெண்டு இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. 80 15ல இருந்து 150 ஸ்கேரு பாம்பே மின்ட். 100ல இருந்து 1500 கல்கத்தா மின்ட். அதாவது இதுல 80வது வருஷம் இருக்கணும் கல்கத்தா மின்ட். வருஷத்துக்கு கீழே எந்த மின்ட் இருக்கக்கூடாது. பாருங்க இங்க எந்த மின்ட் இல்ல. அதே மாதிரி எந்த மின்ட் இல்லன்னா ஒரு 100 ரூபா மட்டும் உங்கள்கிட்ட வாங்குவாங்க. யூஎன்சி யூஸ் கண்டிஷன் என்னன்னா 100ல இருந்து 400, யூஎன்சி என்னன்னா 1500 சார். அடுத்தது 1983. இது ரேர் கட்டில வரும். 100ல இருந்து 1500 ரூபா மட்டும் போகும் கல்கத்தா மின்ட். அதுக்கு அடுத்தது இந்த டிசைன். இதோட இந்த டிசைன் முடிஞ்சிச்சு சார். 1983வது வருஷத்துக்கு மட்டும் தான் இந்த காயின்ஸ் அடிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது மாடல் மாறிடுச்சு. இந்த பூ போட்ட டிசைன் வந்துருச்சுங்க சார்.
1985 போட்டிருக்குதா. இந்த பூ டிசைன் வந்துருச்சு. இது மூணாவது டாபிக், மூணாவது காயின்ஸ். இதுல வந்து 1983 முடிஞ்சு வச்சு 84ல காயின்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுல வந்து 1984ல வந்து 84 வந்து என்ன பட்டிருக்குது, ரெண்டு, அதாவது ஹைதராபாத் கல்கத்தா வந்து ஸ்கேர்ல இருக்குது. 300ல இருந்து, அதாவது 50ல இருந்து 300. மீதி பாம்பே மின்ட் காமன். 85 எல்லாமே ஸ்கேர் தான். ஆனா வாங்குறவங்க பொறுத்து தான். 15ல இருந்து 200. 86 இன்னைக்கு ஒரு காயின்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குதுங்க சார். 86 பாம்பே மின்ட் வெரி வெரி ரேரு. 4000 ரூபாயில இருந்து யூஎன்சிஐ இருந்தான்னா 15,000 ரூபாய் மட்டும் போகும். ரேர்ன்னு போட்டுக்குது பாம்பே மின்ட். இதுல என்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னா, 85வது வருஷம் இருக்குதா, இதுல வந்து 86வது வருஷம் இருக்கணும். 85க்கு பதிலா 6, 86 இருந்தான்னா அத கீழே வந்து பாம்பே மின்ட். இந்த இடத்துல வந்து பாம்பே புள்ளி மாதிரி டைமண்ட் ஷேப்ல இருக்கும். யானை வருஷம் வந்து 86 இருந்தான்னா நல்ல பிரைஸ் போக்குங்க சார். 86 ஸ்டார்டிங் ரேட்டு 4000 ரூபாயில இருந்து 15,000 ரூபா. கல்கத்தா வந்து காமன் 40ல இருந்து 100 ஸ்கேர். 87 வந்து எல்லாமே பாம்பேயும் கல்கத்தாவும் காமனு. ஸ்கேர்ல வந்து ஒன்னு ஹைதராபாத் மின்ட் 15ல இருந்து 150. 88 இதுலயும் 50 பைசால ரேரு. பாம்பே கல்கத்தா வந்து காமன் 50. 5ல இருந்து ஹைதராபாத் மின்ட் 15ல இருந்து 150. நொய்டா 8000 ரூபாயில இருந்து 30,000 ரூபா போட்டிருக்குது. காயினோட கண்டிஷன் பொறுத்து வாங்குவாங்க. நொய்டான்றது டாட் பெரிய டாட்டா இருக்கும், செக் பண்ணி வாங்கிக்கலாங்க சார். ஏன்னா நிறைய இதுல வந்து ஃபேக் காயின் வருது. அதனால இந்த காயின்ஸ் ரொம்ப முக்கியமா கலெக்டர் கிட்ட வாங்கும் போதுல செக் பண்ணிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கலெக்டர் கிட்ட செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்ததுங்க சார் 89 ஹைதராபாத் மின்ட் வந்து ரேரு. 1000 ரூபாயில இருந்து 3000 ரூபா. மீதி ரெண்டு ஸ்கேர்ல இருக்குது. 20ல இருந்து 100. 90 சிங்கிள் மின்ட் 1990. 50ல இருந்து 200 ஸ்கேர் பாம்பே மின்ட். சார் அதோட முடிஞ்சிச்சுங்க சார். சார் இதுல வந்து 50 பைசால 1988 கல்கத்தா மின்ட் இருந்தானா வருஷத்துக்குள்ள இந்த காயின்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. 88ல வந்து கல்கத்தா மின்ட்னு வருஷத்துக்கு கீழே எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தானா இதோட விலை வந்து ஸ்டார்டிங் 150ல இருந்து 500. மீதி எல்லாம் காமன் தாங்க சார், ஸ்கேர்ல போட்டுருக்குது. அதுக்கு அடுத்தது 89ல எதுவும் எல்லாம் ஸ்கேர் தான். நொய்டா மட்டும் காமன். 90 3 ஸ்கேரு நொய்டா காமன். 91 எல்லாமே ஹைதராபாத் மட்டும் ஸ்கேர், மீது எல்லாமே காமன். பாத்துங்க ரேட்டு. இதெல்லாம் நான் சும்மா 50 பைசா ஸ்டீல் காயின் என்ன ரேட்டு போகுது, நானா மேக்சிமம் யாரும் வாங்க மாட்டாங்க. ஒன்லி ரேர் காயின்ஸ் நான் சொல்றேன், அது மட்டும் புடிச்சு வைங்க. 92 250, அதாவது 100ல இருந்து 250 வந்து கல்கத்தா மின்ட். மீதி ரெண்டும் காமன் தான். இது பாம்பே மின்ட் காமனு. ஹைதராபாத்தா, ஆமா ஹைதராபாத் மின்ட் வந்து ரேர், அதாவது ஸ்கேர்ல இருக்குது. அதுவும் வந்து 2 தான் ஸ்கேர், மீதி 2 காமன். 93 வருஷத்துக்கு கீழே இந்த காயின்ஸ் 93வது வருஷம் இருந்தான்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து காயின்ஸோட கண்டிஷன் பொறுத்து. பாம்பேயும் கல்கத்தா வந்து ரேரு. பாம்பே 800ல இருந்து 2000. கல்கத்தா இது ஹைதராபாத் மின்ட் 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபா. ஆனா டீலருங்க வாங்குற பொறுத்து தான், காயினோட கண்டிஷன் பொறுத்து தான் வாங்குவாங்க. மீதி 2 ஸ்கேர்ல இருக்குது 15ல இருந்து 30.
அதே மாதிரி கல்கத்தா மின்ட் வந்து 100ல இருந்து 300. 1994 ரெண்டே மின்ட் தான், 2 வருஷத்துல தான் அடிச்சு, 2 இடத்துல தான் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே, கல்கத்தா. கல்கத்தா ஸ்கேரு, பாம்பே காமன். ரேட்டு பாத்துக்கங்க 50ல இருந்து 150. 94க்கு அடுத்தது அதே மாதிரி 4 இடத்துல அடிச்சிருக்காங்க சார். சாரி, அதெல்லாம் காமன் தாங்க சார். 93 தாங்க சார் பாம்பே மின்ட்டும் ஹைதராபாத் மின்ட்டும். மீதி எல்லாமே காமன்ல இருக்கு. 95 பாத்துங்க, என்னென்ன மின்ட் பாத்துக்குங்க. 96 பாத்துக்குங்க, அது ஸ்கேர் ஒன்னே ஒண்ணுதான். 97 150ல இருந்து 300. கல்கத்தாவும் ஹைதராபாத் மின்ட் ஸ்கேர்ல இருக்குது. 98 எல்லாமே காமன், 4 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஒன்னு ஸ்கேர் ஹைதராபாத் மின்ட். 99 எல்லாமே காமன் சார். 2000 எல்லாமே காமன். 2001 எல்லாமே காமன், ஒன்னு ஸ்கேர் ஹைதராபாத் மின்ட். 2000 2002 எல்லாமே காமனுங்க சார். அதுக்கு அடுத்தது கடைசி 2003 சிங்கிள் மின்ட் பாம்பே மின்ட்டோ ஸ்கேரு 25ல இருந்து 75. கடைசி 50 பைசா. இதுல வந்து 2007 வந்து 25ல இருந்து 75. கல்கத்தா, நொய்டா, இது 2 தாங்க சார். 50 பைசால இதோட முடிஞ்சிச்சுங்க சார். அதுக்கு அடுத்த 50 பைசா இதுங்க சார், முத்திரை போட்ட காயின்ஸ். இதுல எல்லாமே வந்து காமன் தாங்க சார். எல்லா வருஷமும் 2008 2009 2010 எல்லாமே காமன் இன்னமும். அதாவது 2008ல ஹைதராபாத்தும் நொய்டா மட்டும் ஸ்கேர்ல இருக்கு, மீதி எல்லாம் காமன். அதுக்கு அடுத்தது லாஸ்ட்ல இந்த 50 பைசா அடிச்சாங்க 2013 2014 2015. இதுல வந்து ஸ்கேர் இருந்தது வந்து 2011ல வந்து கல்கத்தா வந்து ஸ்கேர்ல இருக்குது. மீதி 2 வருஷமும் காமன். அதுக்கு அடுத்தது 2016ல வந்து ஒரே சிங்கிள் மின்ட் கல்கத்தா மின்ட் 5ல இருந்து 20 ஸ்கேர். அவ்வளவுதாங்க சார். 50 பைசா டாபிக் முடிஞ்சிச்சு. அடுத்தது பெரிய ஒரு ரூபா நான் நாளைக்கு டைம் கிடைச்சேன்னா கண்டிப்பா நான் போடுவேன். வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா ஒரு லைக் ஒன்று போடுங்க சார். எனக்கு அப்பதான் வந்து வீடியோ போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டா வீடியோ போடுவேன். வீடியோ பெருசா ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பீடா சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் காமன், அதனால நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு நினைச்சு சொல்லிட்டேன். பார்க்கலாம் சார், கூடி சீக்கிரம் திரும்ப அடுத்த டாபிக் நான் போட்டுடுறேன். பார்த்துட்டு என்னன்னு எந்த காயின்ஸ் அடுத்தது போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார்.